ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். துலாம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க. கோச்சாரத்தில் அவர் எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல அவர் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் அவர் 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். அவர் எங்கெல்லாம் இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க, இதையெல்லாம் தான் நம்ம கணக்கில் எடுக்கிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்துக்கு ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆடி 16லேருந்து ஆவணி மாதம் வரைக்கும் நடக்கும். அப்படி பார்க்குற பொழுது சூரிய பகவான் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கிற, அப்புறம் சிம்மராசிக்கு வர்றார். புத பகவான் பார்த்திங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய கடகராசிக்கு வர்றார் வக்ரகதியில். ஏற்கனவே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இவங்க அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் துளாராசியில் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது துளாராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் முதலே சொன்னேன் லாபஸ்தானத்தில் இருக்காருன்னு. லாபம் அப்படின்னாலே விருப்பம்னு அர்த்தம், டிசைன்னு அர்த்தம், ஆசைன்னு அர்த்தம், அபிலாசைன்னு அர்த்தம். இது ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஆக நீங்கள் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் எப்படி இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, நிறைய செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. ஒன்றும் வாய்ப்பு இருந்தால் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு முதலீடு இல்லை அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைக்காக செலவு பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவையற்ற விரயங்கள் தவிர்க்கப்படும். அது இல்லை உங்களுடைய சகோதரர்கள், அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள். மற்ற செலவினங்கள் உங்களுக்கு குறையும். குறிப்பாக இந்த மாதத்தில் யாருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க. பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அதே சமயத்தில் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு அவங்களுடைய 8ஆம் அதிபதியே சுக்கிர பகவான் தான். ஆக இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு பக்கம் கடன் கொடுத்தால் வராது, கொடுத்த பணம் வருமானம் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சாஸ்டல் ப்ராப்பர்ட்டி, அதாவது முன்னோருடைய சொத்துக்கள் கிடைக்கல, இது வரைக்கும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு முன்னோருடைய சொத்துக்களே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது. ஆக எங்கள் 2 பேருக்குமே அதுக்கான சோர்ஸஸ் இல்லைங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் பணம் வரல, அல்ல பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி பணம் எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வரல, டிவிடெண்ட் வரல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே இருக்குது. ஆக ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள், இன்னொரு பக்கம் செலவினங்கள் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கார். அவருமே பார்த்திங்கன்னா குரு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த மாதம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் இருங்க. ஒரு பக்கம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்னொரு பக்கம் முயற்சிகள் வேண்டான்னு சொல்கிறேன். ஏன்னா தேவையில்லாத முயற்சியில் இருக்கீங்க, தேவையில்லாத சிக்கல்லாம் மாட்டிக்கிறாதீங்க. கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மூவ் பண்ணணும். அதனால தான் புதிய முயற்சிகள் வேண்டான்னு சொன்னேன். நடைமுறையில் நீங்கள் எப்பயுமே ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ, பழக்க வழக்கங்கள் இருக்கோ, அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், அல்லது ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய உறவுகள், தேவையற்ற உறவுகளால் நம்மளுக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படும். உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு, அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய உறவுகள் மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எல்லா விதமான இல்லாஸ் உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். தேவையில்லாதக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, ஒரி பண்ணாதீங்க. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க வழியாக ப்ராஃபிட் குறைவு. நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதம் ஓரளவுக்கு லாபம் கடை உண்டு, மகசூல் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் நார்மல் தான். உங்களுடைய எஜுகேஷன், நீங்கள் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் அண்டர் எஜுகேஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய
சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், பெரிய லெவலில் ஒரு எம்என்சியில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருங்கள். ஏன்னா வேலையில் உங்களுக்கு ஒர்க்கு இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, டென்ஷன் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்கள் கூட தகராறு பண்ணுவாங்க, அல்லது கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, அல்லது அவங்களுக்கு பிரச்சனைகள், மறைமுகமான தொல்லைகள் கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில வேலையில், ஜாபில் உங்களால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது. பெரிய லெவலில் வேலையில் நமக்கு ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்க்ரிமெண்ட் வரல, மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல, இது எல்லாத்தையும் இந்த மாதம் தூக்கி வைங்க. வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, அதோட நீங்கள் நில்லுங்க. எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்புல ஏதாவது கிரானிக் டிசீஸ் இருந்தால் அது ரொம்ப கவனித்து பாருங்கள். சின்ன பிரச்சனை டாக்டரை கவனித்து பாருங்கள். உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படின்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க நோயை பற்றி. ஏன்னா கடன் அல்லது நோய் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி ஒன்றும் கடன் இருந்தால் நோயை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. நான் அதான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம். அதோட நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது அந்த பிஸ்னஸோட நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பை சேர்த்து பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் உங்களை காட்டிலும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது அவருக்காக நீங்கள் உழைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த மாதம் வரும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் வாங்க. நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் நான் ரிசர்ச் பண்ணுறேன், அல்லது பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன், அல்லது ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேன், அல்லது பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருந்தால் கூட லவ் சக்ஸஸ் ஆகுது. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள், திருமணத்திற்கான சோர்ஸஸ் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல இந்த பிஸ்னஸை பண்ணுறவங்களுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஷேர் மார்க்கெட்டு அல்லது ரேஸ் லாட்ரி அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு இதெல்லாமே இந்த மாதம் சுமார். ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். டிஜிட்டல் கரன்சி வாங்கணுங்கிறவங்க வாங்குங்க. அதுலேயும் குறிப்பாக கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மாதம் அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை, இன்னொரு பக்கம் கொஞ்சம் சில விஷயங்களில் சுமார். ரெண்டுமே கலந்து இருக்குது. ஏன்னா இந்த துளாராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதம் 24 அப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 12ஆம் இடம் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துறது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சோர்ஸஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியும். இதெல்லாமே 24ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறது 24 அப்புறம் தான் அதெல்லாமே சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவுமே பெரிய ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். அதோட சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். குறிப்பாக நீங்கள் காளியை வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையை தரிசனம் பண்ணுங்கள், வராகியை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடியவங்க அவங்க தான். ஸோ அவங்களோட வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.